மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்ன விதமான விசேஷங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வகையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சனி பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய உள்ள ராசி. அதுலேயும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் அதில் இருக்குது. 3 நட்சத்திர அதிபதிகளோட அமைப்புகளும் அங்கே செயல்படக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இந்த மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். அதுவும் 7.5 சனி காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு செயல்படுது. 7.5 சனி பாதிப்புலேயே குரு பார்வை வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதுவும் மகர ராசிக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. காலச்சக்கரத்தின் 10வது இடம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், அப்படிப்பட்ட இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் பார்க்கையில் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ராசி நாதன் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவைப்படுது. ஏன்னா கூட குறைய கொஞ்சம் எமோஷனில் பேசிடுவீங்க. ஆமாம், அவசரப்பட்டு பேசுகிறது, கோபமாக பேசுகிறது, வருத்தமாக பேசுகிறது, அதே நேரத்தில் சில நேரங்களில் பிடிவாதமாக பேசுகிறது, தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு பிடிவாதமாக பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வருமானத்தை பொறுத்தவரையில் வெறும் பெரிய தடை இல்லை, தாமதம் இல்லை, ரொம்ப சிறப்பாக வரும். வருமானத்தில் எதுவும் குறை இல்லை. வருமானங்கிறது உங்களுக்கு அன்றாட வருமானம் அப்படிங்கிறது நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 10க்குடையவன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீசமாயிருக்காரு. இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு 18 நாட்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட வருமானம் வரும். எப்படின்னா சொந்தமாக தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். மந்த நிலைனா என்னென்னா தொழில் தேக்க நிலை. என்னென்னா வருமானத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது, லாபத்தில் கொஞ்சம் குறையும். ஆனால் பிறகு செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக லாபங்கள்லாம் நினைச்ச அளவை விட கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம், கூடுதலாகவே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுரும். அடுத்து பாருங்கள், முயற்சி கைகூடும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் புது முயற்சிகள், புது சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது சார்ந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஆமாம், புது முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். ஆமாம், எதிர்பாராத வகையில் பிற மதத்தினர், பிற மொழி பேசுபவர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த வகையில் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். அதில் அவங்க காட்டுற வழியெல்லாம் உங்களுக்கு ஒரு உன்னதமான வழிகளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5க்குடையவன் தான் நீசமாக இருக்கிறாரு. இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆமாம், அவர் உங்களுக்கு நல்ல எடுக்கிற முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி தரக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. ஆமாம். அடுத்து பாருங்கள், வேறு என்ன சிறப்பு செய்திகள். இன்னொன்று, உங்களுக்கு திருமண ஏற்பாடு, மகர ராசி நேயர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக வரன் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வரன் பார்க்கலாம், வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழில்கள் செய்யலாம். நண்பர்கள், உறவுகளோடு சேர்ந்து கூட்டு தொழில்கள் செய்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி, ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து வேறு என்ன சிறப்புகள் இருக்குது. 8க்குடையவன் 8லே ஆட்சி பெற்று இருக்கிறார். புதன் 9க்குடையவரோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிநாடு, வெளியூர், பிரதேசங்கள் போகணும் அப்படிங்கிறவங்களாம் தாராளமாக போயிடலாம். ஆமாம், இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அரசு வேலையில் இருக்கவங்க, அரசு சார்ந்த காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு, தொழில் மாற்றம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்போ அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்குமா அப்படின்னா, அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும். கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அரசு சார்ந்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே தான் அரசு சார்ந்த ஆதாயங்கள், உறவுகள் சார்ந்த ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது? உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம், அரசு சார்ந்த திடீர் அதிர்ஷ்டங்கள், ரொம்ப நாளாக நடக்காத வேலைகள்லாம் உடனே நடக்கும். அப்பாவோட சொத்து பத்துக்கள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸில் ஜெயிச்சிருவீங்க. ஆமாம், கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுக்கு, போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருமண பந்தத்துக்குள்ளே நுழையிறதுக்காக இந்த காலகட்டத்தில் வரன் தேடுறது, நீண்ட நாளாக வரணமையிலவங்களுக்கெல்லாம் வரணமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் 2வது திருமணத்திற்கான ஏற்பாடு செய்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் எடுத்தாக்க கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. ஆமாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியம், குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வேலை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே கைவிடக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு. ஆமாம், கடன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நேரம் திட்டமிட்டு நீ ஏதாவது கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடன் வாங்கி வண்டி வாங்குறது, கடன் வாங்கி எதையும் செய்யணும்னு வச்சிங்கன்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. காலி இடம் அமையும் சில பேருக்கு. ஓகேங்களா, காலி இடம் அமையும். அதே போல் சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசணும், கையாளணும், அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது. ஏன்னா விரிசல்கள், பகை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அவர்களோட தேவை ஏதேனும் இருக்குது உங்கள்கிட்ட கூறுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது, பொறுமையாக கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களோட அமைஞ்சிருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11 கூடையவராகவும் இருக்கார், லாபாதிபதியும் இருக்கார். அப்போ வேலை தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க செய்வார். அதே நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு ஃபோன் ஒப்பந்தங்கள் மூலமாகவும் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் ஃபோன் வழி தகவல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான வழிபாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. பிறகு பார்த்தோம்னாக்க மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை செய்யணும். ஆமாம், அது செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை திதி, முன்னோர் வழிபாட்டு தினம், குலதெய்வ வழிபாடு. அடுத்து செப்டம்பர் 7 அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்தி. அடுத்து செப்டம்பர் 17 அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க பௌர்ணமி திதி. அதாவது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அம்மனை வழிபடக்கூடிய, அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 6 சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது. 6 சுபமுகூர்த்தங்களில் குறிப்பாக 3 சுபமுகூர்த்த தினங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்புக்குரிய சுபமுகூர்த்த தினங்களாக இருக்குது. தேவைகளுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டிருக்கு. இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய பொது பலன்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் மட்டும்தான். இது வருடக்கணக்கிலையோ
இது வாழ்நாள் பலனோ இது கிடையாது. வாழ்நாள் பலன் அப்படிங்கிறது உங்களுடைய முழுமையான ஜாதகம் தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான கிரக அமைப்புகள் இருக்குது, என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், இப்போ என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகுது, என்ன விதமான பாக்கியத்தை இப்போ நீங்கள் எவ்வளவு காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கணும், அதில் நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது, கெட்ட விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் உங்களுடைய முழுமையான ஜாதகம். அப்போ முழுமையான ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்க கோச்சார நிலைகளோட அமைப்புக்கு உங்களுக்கு கூடுதலாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே. ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த மாத காலகட்டமானது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். குருவின் பார்வையில் உங்களோட ராசியானது பட்டுட்டு இருக்குங்க. ஆனால் இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க. கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாகவே ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். அப்போ இந்த சோதனைக்கான காலகட்டங்களை சாதனைக்கான காலகட்டங்களாக மாற்றுறது உங்களோட அறிவின் திறமையில் இருக்குது. அது எப்படி சார் மாற்றுறது, அது மட்டும் தெரியாமல் தான் நாங்கள் தடுமாறுறோம் அப்படின்னாக்கா, பொறுமை ஒன்று இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திப்பீங்கன்று விதிங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு மனிதனுக்கும் 7 சனியினால் கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா அந்த மனிதன் பொறுமை பொறுத்தான் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார் அப்படின்ற விதிங்க. பொறுமை என்னால் கொள்ள முடியல அப்படின்னால்தான் கவலைகள் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ பொறுமை பொறுத்தால் சாதனை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சனி வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். எந்த விதத்தில் நீங்கள் இப்போதைக்கு யார்கிட்ட என்ன பேச்சு பேசினாலும் அது எல்லாமே பிரச்சனைக்குரிய அமைப்புகளாக உருவாகுன்றதுங்க. ஏன்னா சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து உட்காந்துட்ருக்கார். இவர் வக்ரமாக இருக்கனால ராசியிலே இருக்கிற மாதிரியான அமைப்புங்க. கடந்த 3 வருட காலகட்டத்தில் எந்த நிகழ்வுகளானது கஷ்டப்படுறீங்களோ அதே நிகழ்வுகள் இன்னும் வருகின்ற நவம்பர் 15 வரலும் கஷ்டப்பட போகிறீங்கன்றது தெளிவாக தெரியுது. சார் கஷ்டம் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் எனக்கு கால் சொல்கிறீங்களா சார், விளக்கங்களை கொடுக்குறீங்களா அப்படின்னாக்கா, உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தொகுப்புகளை கொடுக்குறேன். இல்லைனா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சார் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, நல்லா இதாக இருப்பீங்க, இப்படி இருக்க போது அப்படி இருக்கும் சொல்லிட்டு போகலாம். ஒரு தெளிவான விளக்கங்கள், உங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கணும், இது எதையும் சமாளிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கணும், என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த தெளிவான விளக்கங்களை கொடுக்குறேன். நீங்கள் சரராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு ராசியில் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்றது உண்டு. சரராசியில் பிறந்த எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எடுத்த உடனே இது நியாயமாக இதுதான் உண்மை, இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நெகிழ்வுத்தன்மை இருக்காது. ஆனால் அதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த சனி பகவான் இன்னைக்கு வந்திருக்கார். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒன்று, எதையும் நீங்கள் தட்டி கேட்கறதுக்கோ தண்டனை கொடுக்கறதுக்கோ யாருக்கும் அதிகாரி இல்லை அப்படின்றத உணர்த்துவதன் விளைவாக உங்கள் ராசிக்கு 2ல் சனி பகவான் இன்னைக்கு உங்கள் ராசிநாதனாகவே வந்து உட்காந்துருக்கார். கடந்த 3 வருட காலமாக உங்களோட வாழ்க்கையை வேணால் நினச்சி பாருங்கள். இதுக்கு முன்பாக கடந்த 3 வருடத்துக்கு முன்பாக எப்படி இருந்தீங்க, கடந்த 3 வருட காலகட்டங்கள் எப்படி இருந்துட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். எல்லா விதத்திலையும் சுணக்கங்கள், சோம்பல்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சட்ட சச்சரவுகள், எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. முக்கியமாக ஒரு நபருக்கு வேலை வாய்ப்புன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. முக்கியமாக ஆண் பிள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைச்சால்தான் இந்த உலகமே அந்த நபருக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாத எந்த ஒரு மனிதனையும் இந்த உலகம் மதிக்காது. ஏன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சால்தான் அதன் மூலிமா ஆதாயங்கள் பெற முடியும், அதன் மூலிமா தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுன்ற விதிங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 வருட காலமாகவே நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சமான தொழிலை செய்துட்டு இருந்தாலும், கோடி ரூபா கட்டி கோடி பேர்த்துக்கு நீங்கள் வேலை கொடுத்துருந்தாலும், ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேலைக்கும் இல்லாமல்
அமைதியாக உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. என்ன காரணம் சார் இதுக்கெல்லாம் காரணம்னாக்கா, சனி பகவான் ஒரு வீட்டில் வந்து 7.5 தொட்டாவே முக்கியமாக ஒரு தொழிலில் தான் கையை வைப்பான். தொழில் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டானாவே எல்லா விதத்துலையும் முடங்கிடுவீங்க. தொழில் நட்டமாயிடும், பொருளாதாரமும் குறைஞ்சு போயிடும், குடும்ப வாழ்க்கையும் பிரிவுகள் பிரச்சனைகளை சந்திச்சிடும், கடன்கள் தலைக்கு மீறி வந்துடும்ன்றீங்க. அப்போ கடந்த 3 வருட காலமாக கடன் பிரச்சனையினாலும் நீங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த நேரம் இருந்துட்டுருங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பொறுத்ததே பொறுத்தீங்க, கொஞ்ச காலம் பொறுத்துருங்க. வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும். இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வாழ்க்கையில் ஒருபடி உயர்வுக்கான காலகட்டங்கள் உருவாகும். முக்கியமாக உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லைன்னு கஷ்டப்படுறீங்க இல்லைங்களா, உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறறதுக்கான ஒரு காலகட்டங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உருவாயிடும். அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமும் உருவாயிடுன்றீங்க. அதனால் மகராசி அன்பர்கள் நீங்கள் எதுவும் தோண்டு கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வாழ்க்கையில் படிப்படியாக ஒரு உயர்வுக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் அப்படின்றீங்க. ஆனால் அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் 2024 மே மாத காலகட்டத்திலேயே குரு பயிற்சியும் நடந்துருச்சுங்க. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. எவ்வளோதான் அந்த சனி பகவான் உங்களை அழுத்திட்டு இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறதுனால பின்னர் என்ன நடக்க போகுதுன்றது முன்னரே உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. அதனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறது யோகமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவானின் பார்வையானது கிடைக்க இருக்கு. இந்த 9ஆம் இடமானது தந்தை வழி சொத்து சோகத்தை குறிக்கக்கூடிய இடம், ஆதாயங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ தந்தை வழி சொத்து சோகங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கு உங்களுக்கு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும்ன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானின் பார்வையில் லாபஸ்தானத்துக்கு படம் இருக்குது. இதனால் வரலும் உழைச்சி ஓடா தெரிஞ்சேன் சார், ஒரணா காசு மிச்சம் இல்லை, இழப்புகள் தான் மிச்சம், சொந்த பந்தன்னு கொடுத்துட்டேன், கணவன் மனைவி உறவுகள்னு கொடுத்துட்டேன், பிள்ளைங்கள்னு கொடுத்துட்டேன், அல்லது நண்பர்கள்னு கொடுத்துட்டேன், ஆனால் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, ஆனால் ஒன்றுமே நிரந்தரமாக இல்லாமல் நான் தனிமரமாக நிற்கிறேன், எனக்குன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. உங்களுக்குன்ற ஒரு வேலைவாய்ப்பு, நிரந்தரமான வேலைவாய்ப்பு தேடி வரும். அது நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த தொழில் தான் நிரந்தரமான தொழிலாகவும் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கும், அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்குன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. அதே போல் தொழில் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான தொழில் வளர்ச்சி பெறறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்ப உறவுகள், கணவன் மணி உறவுகள் பிரிந்திருந்த நபர்கள் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நேர காலத்தில் படிப்பின் மூலியமாக ஆதாயங்களும் அதன் மூலிமா அரசு உத்தியோகமும் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெகு நாட்களாக எனக்கு திருமணமே ஆகலை சார், நாங்களும் பார்க்காத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, எல்லாமே செய்துட்டு தான் இருக்கோம், ஆனால் திருமணமே ஆக மாட்டேன்றது, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மகர ராசி என்பவர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 2025 மே மாத காலகட்டத்துக்கு 2025 மே மாத காலத்துக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்தே தீரும் அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அயல் நாடு, ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டின் வாயில் கதவை தட்டும் அப்படின்ற விதிங்க. வெளிநாடு தொடர்பு பெறத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமான முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு கிளம்பணும் அப்படின்னாவே தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாரும் வெளிநாடு போயிட முடியாது. உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களோட சுய ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் இடத்துல கிரகம் நின்று அவனுடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் மட்டும்தான் வெளிநாடு கிளம்ப முடியும். அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதவை தட்டும். மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல்,
அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதம், அதாவது மகர் ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களிடம் பேசும்போது, முக்கியமாக சக ஊழியர்களுடன் பேசும்போதும், உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களுடன் பேசும்போதும் மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அவ்வாறு விவாதம் செய்தால் சிறு சிறு பிரச்சனைகள் வேலை செய்யும் இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் 2ஆம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்று இருப்பதனால் நீங்கள் டஸ்ட் அலர்ஜி ஏற்கனவே இருந்தால் அதற்குரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் 2ஆம் இடத்துல சனிபகவான் வக்கரம் பெற்று இருப்பதனால் சுகாதாரம் இல்லாத இடங்களில் உணவு அருந்துவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு குருடைய அனுகிரகம் நன்றாக இருக்கிறது. அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சில சமயம் உங்களுக்கு உங்கள் தாயை எதிரி போன்ற அந்த மனோபாவம் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். மகர் ராசியிலே பிறந்து திருமணமாகி இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவம் ஓரளவு செய்ய வேண்டியிருக்கும். மருத்துவம் செய்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இந்த மாதத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கங்கள் ஏற்படும். நீங்கள் உங்களுடைய லாபங்கள் கடன் அடைப்பதற்கும் தேவைப்படும். விரைவில் கடன் சுமைகளும் தீரும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு ஒரு சந்திரன் அதிபதியாக இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் ஓரளவு தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பல தோஷங்களை நிவர்த்தி செய்கிறார். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு அல்சர் நோய் என்று இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் காண்பது சரி செய்து கொள்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த மாதம் தாய் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவது போன்ற ஒரு பாவனை இருந்தாலும் அவர்களுக்கு நன்மையே செய்வார்கள். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். என்றால் தந்தை ஸ்தானத்தை குருடைய பார்வைக்கு தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். ஆகவே பிரச்சனை எதுவும் கிடையாது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து அந்த தந்தை ஸ்தானத்தை பார்வையிடுவதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சுக்கிரனுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வருகிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. தன லாபம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கூட்டாக நீங்கள் சேர்ந்து தெய்வஸ்தானங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியமும் உங்களுடைய மூத்த இளைய சகோதரருடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அடுத்து விரயஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்குது. விரையாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே விரயங்களாகும், சுப விரயங்களாகும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம். மேலும் இந்த மாதத்தில் வீடு ரிப்பேர் செய்யலாம், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். அதன் மூலமாக செலவினங்களாகும். அதற்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக தற்சமயம் உங்களுக்கு மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனியுடைய கடைசி பாகமாக இருப்பது நல்லது என்று பொதுவாக கூறுவார்கள். ஆனால் அந்த நன்மை என்பது நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் கிடைக்கும். அதுவரை சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் 7.5 சனியுடைய தாக்கம் தற்சமயம் இருக்கும். ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்கள் ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கிழங்கு வகையான பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் தெய்வ பலம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமைக்கும் இருக்கிறது. அதுவும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள்.
முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். 2வது 3வது சுற்றிலே நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆகவே எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, லாபமும் இருக்கிறது, யோகமும் இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது, தெய்வ பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் உங்களுக்கு 7.5 சனியாக நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைய தினம் சனிக்கிழமை ஏகாதசியும் சேருவது மிகவும் சிறப்பானது. பொதுவாக சனிக்கிழமை என்பதே பெருமாளுக்கு உகந்த கிழமை, அதுவும் ஏகாதசி திதி என்பது பெருமாளுக்கு உகந்த திதி, இரண்டும் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் துளசி மாலையை அணிவித்து 11 தீபங்கள் வைத்து துளசி இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய, அதையெல்லாம் நீங்கள் சந்தித்து சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வருள் இந்த மாதமல்ல இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை காப்பாற்றும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து திருவோணத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை மிக மிக விசேஷமான தினம். உங்கள் நட்சத்திரத்தில் தான் லட்சுமி ஹயகிரிவர் பிறந்தார் என்று இருக்கிறது. அதாவது லட்சுமி ஹயகிரிவருடைய அவதார தினம் திருவோணம், ஆவணி திருவோணம். திருவந்திபுரத்திலே இந்த ஆவணி திருவோணம் நடக்கின்ற அந்த ஹயகிரிவர் ஜெயந்தி அன்று மிக விசேஷமாக பூஜைகள் செய்வார்கள். உங்கள் வீட்டிற்கு அருகிலே ஹயகிரிவருடைய சன்னதி இருந்தாலும் அல்லது வீட்டிலே ஹயகிரிவர் படம் இருந்தாலும் ஹயகிரிவரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயகிரவும் உபாஸ்மகே என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் அன்றைய தினம் ஓணம் பண்டிகை, ஓணம் பண்டிகை என்பது கேரளாவில் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மிருத்யுஞ்சய பிரதோஷம், மாலை நேரத்தில் பிரதோஷம் வேறு வருகிறது. ஆக அன்றைய தினம் மிருத்யுஞ்சய பிரதோஷம். ஆகவே அன்றைய தினம் காலை நேரத்தில் பெருமாளுக்கும் மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கும் ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. எல்லா சிவன் கோயில்களும் அன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாடுகள் நடக்கும். அந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டாலும் திருவோணத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செப்டம்பர் 16 திங்கட்கிழமை, அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில்துறையில் எப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டியிலிருந்து வெற்றி பெற்று நன்மைகளை பெறுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளின் மூலமாகவும் இந்த ராசியிலே சொல்லப்பட்ட அந்த பூஜைகள் பரிகாரங்களின் மூலமாகவும் இந்த மாதம் முழுமைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக இந்த 2024 வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு, அதாவது மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சனி. சனி யாருன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. இப்போ நம்ம செய்கிற எல்லாருடைய வேலைக்குமே அதிபதி யாருன்னா சனி தான். அப்படி சனி அதிபதியாக இருக்கும்போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கெட்டது பண்ணுவான்னு. ஆனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் சனி எப்பயுமே சாதகமாக தான் இருப்பானே தவிர பாதகமாக இருக்கவே மாட்டான். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி தான். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி தான். அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் அதாவதுன்றது பார்க்கும்போது 2ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ படிப்புல இருக்கிறதுனால கண்டிப்பா படிப்பு நல்லா இருக்கும். தனஸ்தானத்துல சனி பார்த்தா அப்படின்னா நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. 4 காசு இல்லைன்ற வருத்தப்படுறதை விட 4 காசு வருது, ஆனா அது என்னால மிச்சப்படுத்த முடியலன்றத மட்டும்தான் இப்ப நம்ம கவலையா இருக்குது. சம்பாதிக்கிறோம், மைனர் ஜாலி மணப்பரசு காலி, மாடு கறக்க போன குடிக்கு இப்ப கரெக்டா இருக்குது.
பொதுவாக இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கேள்வி ஒண்ணுதான், நான் சந்தோஷமா இருப்பேன், எப்ப என் கடன் பிரச்சனை தீரும், எப்ப எனக்கு ஒரு வகையான ஒரு நிம்மதி கிடைக்கும், என் வாழ்க்கை எப்ப மாறும். உங்க சுய ஜாதகத்துல மட்டும்தான் இத்தனை கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கிறது 7.5 சனி. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டதும் தண்டம் பண்ணுவான், கைப்பொருள் விரையும் பண்ணுவான், பண்ட ஊர நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமைய, சித்திரவதை அனுபவிக்கோட கொடுமைய அவ்வளவு கஷ்டம் கொடுத்துருவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்க ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னன்னா பணம் வரலன்றதை விட வருது, அது மிச்சப்படுத்த முடியல, ஏதோ ஒரு வகையில செலவாயிடும். என் மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்றேன், என் பிள்ளைகளுக்கு நான் பண்றேன், திடீர்னு பார்த்தா என் பிள்ளை வண்டியில விழுந்துருச்சுங்க, நடந்துதான் போயிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு வகையில சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, என் தொழில பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்தவன் வரல, வந்துட்டு இருந்தவன் காசு தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, வாங்கி கொடுத்தா அவன் கட்டல இப்ப நான் கட்டுறேன். இந்த மாதிரி 1000 சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்கிறோம்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும்ன்ற இடத்துல இருக்கிறோம். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா பாத சனி நடக்குது. பாத சனின்னா முடிகிற சனி, கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 6.5 வருஷ காலமா இப்ப இந்த 7.5 சனி நடக்குது. கடல்லையே தாண்டிட்டோம், கரையை கடக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும், இன்னும் 1 வருஷம் இருக்குது, பொறுமையே இருங்க. அதே ஒரு வீட்டுல 2 பேருக்கு மகர சனி இருக்குதுங்களா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும்? பொதுவா ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி உங்களுக்கு பாதிக்கிறது இந்த 7.5 சனி மட்டும்தான். எங்க போய் ஜாதகம் கேட்டாலும் எந்த ராசி பார்த்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி. இப்ப வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த அந்த அண்டர்லைன் மட்டும் நான் மறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது, எல்லாரும் சொல்றாங்களே இவர் மட்டும் ஏன் மகராசிக்கு சனி நடக்குது சொல்லலன்னு நினைப்பீங்க. பொதுவா மகராசிக்காரங்களுக்கு இப்ப 7.5 சனி நடக்கிறதுனால நீரு, நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜாமீன்கள் கையெழுத்து போடுறது அவாய்ட் பண்ணிக்கணும், காசு பணம் வாங்கி கொடுக்கறது அவாய்ட் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை நீங்க விட்டுறணும். என்ன கருத்து வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க கொடுக்கல அப்படின்னா ஒரே வார்த்தையோட போயிடும், கொடுக்கல அவ்வளவுதான், ஒரே சங்கடத்தோட போயிடும். ஆனா கொடுத்துட்டு பல சங்கடத்தை அனுபவிக்கிறதை விட, ஏன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்து 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 பாவின்ற பேரை தான் வாங்கியிருப்பீங்க. அண்ணன் தம்பி பார்த்திருந்தாலும், அக்கா தங்கச்சி பார்த்திருந்தாலும், மாமா மச்சனை பார்த்திருந்தாலும், ஏன் அப்பா அம்மையே பார்த்திருந்தாலும் நீ பார்க்கல, நீங்க என்ன கொடுத்துட்டீங்க, நான் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்ப என்னன்னா ஒரு ஆலமரம் மாதிரி மற்றவங்களுக்கு நெகல் கொடுத்துட்டு நீங்க வெயில்ல காயிற நிலைமை தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனா இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா வைராக்கியம் உள்ளவங்க யாருன்னா மகராசிக்காரங்க தான் எப்பயுமே. அதாவது வாழணும், வளரணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி கண்ணியமா வாழ்ந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது யாருன்னா இந்த மகராசிக்காரங்க தான். மகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா நிச்சயமா இன்னைக்கு வந்து மனசுல ஒண்ணு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது செய்யற வரைக்கும் கம்மன் இருக்க மாட்டீங்க. அது நல்லதோ கெட்டதோ, ஆனா அந்த உடைய தன்மை மகராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி வீரி கிரகம். வீரி கிரகமா இருந்தாலும் சனி மந்த கிரகம் தான் சொல்லுவாங்க. ஆனா வீரி கிரகம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா சனி பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், குட்டிச்சவரு, சனி பார்த்தா கஷ்டம் சொல்லுவோம். ஆனா உங்க ராசிக்கு அதிபதி சனி உங்களை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ஆட்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இடம் மாறி உக்காடுறது உங்களுக்கு நல்லது. நான் பிறந்த ஊர்ல இல்லைங்க, நான் பிறந்த வீட்டுல இல்லை, நானா ஒரு ஊர் உருவாக்கி நானா வந்துட்டேன், நானா ஒரு இடம் வாடகை வீட்டுல எடுத்து இப்ப நான் சொந்தமே வீடு கட்டிட்டேன், நானா ஒரு தொழில் அமைச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி சொந்த கால் நின்னவங்க தான் சாதிச்சிருக்கிறாங்களே தவிர நான் பூர்வீக சொத்துல வாழ்ந்தேன், அங்கும் பங்காளி கொடுத்து உதவி பண்ணாங்க, என் மாமா மச்சனை கொடுத்தாங்க, என் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களால சிறு ஆதாயம் கூட கண்டிப்பா இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உடைய செப்டம்பர் மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவாகவே அதாவது உங்களுக்கு மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கு அதிபதி சனி 2ல இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு இந்த பண கஷ்டம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்க ஜாதகத்துல திசை புத்தி நல்லா இருக்குதான்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 3ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு. இப்ப குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்
அப்படின்றது கண்டிப்பா. ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது யாருன்னா மெயினா குரு தான். திருமணத்தை அமைச்சு வைக்கிறது யாருன்னா குரு தான். ஏன்னா குரு வந்து யாருன்னா நம்மள அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்றவர் யாருன்னா குரு தான். அந்த குருவுக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பாத்தீங்களா, சுக்கிர வீட்டுல ஒரு நட்புல உட்காரும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் அந்த தடையெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் விளைக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி அந்த புத்திர பாக்கியன்றது மட்டும்தான் இல்லை. இப்ப என்னோட வாழ்க்கையில கூட நான் இன்னார் பார்ட்னரா வந்தா பரவாயில்ல, இன்னார் வந்து எனக்கு வந்து நட்பு கிடைச்சா பரவாயில்ல, இன்னாருடைய நட்புல தான் நான் வாழ்றேன், இது போல ஒருத்தருடைய கட்ட ஒரு நட்பு ரீதியில போயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தினால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியும் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் 9ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய நேரத்துக்கு உங்க கணவனோ மனைவிக்கோ பார்த்தீங்கன்னா தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இல்ல வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய நேரம் உங்க கணவனுக்கோ இல்லை உங்க மனைவிக்கோ ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தொழில் ப்ரமோஷனா இருக்கலாம், சம்பள உயர்வா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா கனவா இருந்த ஒரு பொருள் கூட நீங்க அது வாங்கலாம். அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். இப்ப பொதுவா புதன் வந்து இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல யார் இருக்கிறாருன்னா புதன் அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் அவர் இருக்கிறார் இல்லைங்களா. அடுத்தது என்ன பண்றாருன்னா அவர் வந்து கட்டான்றது வந்து தான் சொந்த வீட்டுல 24ஆம் தேதியே உட்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு அந்த தேவை இருக்கு பாத்தீங்களா, வண்டி மாத்தலாமா, காரு மாத்தலாமா, இல்ல காரு வாங்கலாமா, இல்ல இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இல்ல கட்டின வீட்டுல உட்காரலாமா, இல்ல இவ்வளவு கடன் ஆயிடுச்சு இந்த கடனுக்கு ஏதாவது போக வழி கிடைக்குமா, இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா புதன் வந்து ஆட்சியா உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்ப யோசனை தோணும் என்ன பண்ணலாம். இப்ப நீங்க நிறைய முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவு எதுவே செயலுக்கு வராது, குழப்பத்திலே தான் இருக்கும், பெண்டிங்கிலே தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இது எல்லாமே 24ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது இப்ப கன்னிராசில இருந்து துளாராசிக்கு ஆட்சியா வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும், மனைவிக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் ஓரளவுக்கு விலகும். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறோம், இல்லை நான் வெளிநாடு போகலாமா, ஃபாரின் போகலாமா, இதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண கிடைக்குமா, இது போல எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மகர ராசிகளில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நஞ்ச குழப்பம் இல்லை, அவ்வளவு குழப்பங்கள் எல்லாம் பட்டுட்டுங்க. ஆனா இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமா உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. சனி வந்து அதாவது குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல இருந்து என்னைக்கு ரிஷபத்துக்கு குரு போனாரு அந்த குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடமா கன்னி ராசி, 7ஆம் இடமா விருச்சிக ராசி, 9ஆம் இடமா பாத்தீங்கன்னா உங்க மகர ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா. அப்ப மகர ராசிக்கு குரு பார்வை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் பார்ப்பாரு. அதாவது 1 வருஷம்ன்றது வந்து இப்ப இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம், இப்ப 4 மாசம் படிச்சு இன்னொரு 8 மாச காலத்துக்கு கண்டிப்பா குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருந்த ராகு உங்களுக்கு 3ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப குருவும் ராகுவும் நட்பு கிரகம், 2 பேரும் உங்க ராசி பார்க்கறதுனால உங்களுடைய கடன் சுமைகள், குடும்ப குழப்பங்கள், தேவையற்ற ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல உங்களுடைய மனசுக்குள்ளார அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும். பொறுமையா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சனிக்கு பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறு போங்க, பக்கத்துல ஏதாவது நவகிரக கோயில் இருந்தா சுத்துங்க, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க, கருப்பு துணியில எள் தீபம் கட்டி விளக்கு பொருத்துங்க. இதெல்லாம் செய்யும் போது இந்த ஏழரச்சனையோட தாக்கம் குறையும், உங்க இந்த வளர்ச்சி பாதையில கண்டிப்பா போயிடுவீங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.